புருஷங்கிற பேர்ல எங்க குடும்பத்துக்குள்ள வந்து எங்க குடும்பத்தோட ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் அடிச்சிட்டான் அவன். அவன் உன்னை கொலை பண்ண விஷயம் உங்க அப்பாக்கு தெரியாதா? எங்க அப்பாவால மட்டும் இல்ல, அவன் சொல்றது பொய்ன்னு போலீஸால கூட கண்டுபிடிக்க முடியல. மொட்டை மாடியில துணி காய போடும்போது தவறி விழுந்து இறந்துட்டான்னு ஒரு கதை கட்டி விட்டுட்டான். அதை எல்லாரும் நம்பிட்டாங்க. என்னை இழந்து வேதனைப்படுற மாதிரி தாடிய வளர்த்துக்கிட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைய ஆரம்பிச்சிட்டான். சும்மாவே அவன் நல்ல நடிப்பான். இப்போ இன்னும் ரொம்ப ஓவரா ஆக்ட் பண்ணி எல்லாரையுமே நம்ப வச்சிட்டான். எங்க அவன் முன்னாடி வேதனைப்பட்டா அவன் இன்னும் வேதனைப்படுவானோன்னு எங்க அப்பாவும் தங்கச்சியும் நான் இறந்த சோகத்தை கூட அவன் முன்னாடி காட்டுறதில்ல. இப்போ அவனோட நடிப்புல உச்சக்கட்டம் என்ன தெரியுமா? என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்கிறது. நிஜமாவா சொல்ற? அதுக்கு எங்க அப்பாவும் சம்மதிச்சிட்டாரு, என் தங்கச்சியும் சம்மதிச்சிட்டா. இந்த கல்யாணம் மட்டும் நடந்துட்டா அப்புறம் என் தங்கச்சிக்கும் எனக்கு ஏற்பட்ட கதிதான். அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி கீதாவை காப்பாத்துறதுக்காகத்தான் உன்கிட்ட வந்த. நீ அவளை காப்பாத்துவியா? நிச்சயமா காப்பாத்துவேன். தப்பு பண்ணவங்க யாரும் தண்டனை அனுபவிக்காம இருக்க முடியாது. கண்டிப்பா நான் அவனுக்கு தண்டனை வாங்கி தரேன். தேங்க்ஸ். என்ன? அந்த பொண்ணோட கதையை மட்டும் கேட்டல்ல, என் கதையும் கேளு. அந்த பொண்ணுக்கு உதவி செய்யறேன்னு சொன்னல, எனக்கும் உதவி பண்ணு. என் பாடி இப்ப மார்ச்சுவரியில இருக்கு, வந்து பாரு, வந்து பாரு. இப்ப எனக்கு நேரம் இல்ல, நான் அப்புறமா பாக்குறேன்.